ஹாய், வெல்கம் டு ரஃபிகா சேனல். ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வாய்ஸ் கொடுத்து, அதனால் இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, உப்பு கண்டந்தாங்க. இந்த வாட்டி நான் குர்பானி கொடுக்கலான்னு நினச்சிருந்தேங்க. என்னோடய வீட்டுல ஆடை அறுக்க கொள்ள வசதி இல்லாதனால என்ன பண்ணிட்டேன், இந்த வாட்டி கூட்டு குர்பானி கொடுத்துருக்கேங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க, அடுத்த வாட்டி நான் குர்பானி கொடுக்கணுன்ட்டு. இந்த வாட்டி எனக்கு பக்ரீத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய கறி வந்துருந்துச்சுங்க. அந்த கறி என்ன பண்ணேன், ஒரு எலும்பு இல்லாத ஒரு 2-2.5 கிலோ கறி எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. நறுக்கி வச்ச கறியில் உப்பு, மஞ்சத்தூள் நீங்கள் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு கரிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி இருக்குங்க, உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு திண்டுக்கல் சைடெல்லாம் மிளகுத்தூள் போடணும், இஞ்சி பூண்டு போடணும், மிளகாத்தூள் போடணும், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம பழைய காலத்து முறையிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச கறி என்ன பண்ணுங்கள், ஒரு கயிறில் கோர்த்து நல்லா வெயில் படுற இடத்துல நல்லா சுள்ளுன்னு காய வச்சு எடுங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.